இலங்கை இறுதிக்கட்ட போரின் போது லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டதை நினைவு கூறும் வகையில் மெரினாவில் திரள முயற்சித்த மே 17 இயக்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர். அங்கிருக்கும் தற்போதைய கள நிலவரம் குறித்து நமது செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், நீங்க தற்போது மெரினாவின் எந்த பகுதியில் இருக்கிறீங்க? தற்போதைய நிலவரம் என்ன? 12 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்குள்ள சூழல் குறித்து சொல்லுங்க. 12 பேர் மட்டுமல்ல, தற்போது வரை 59 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வசந்த், தொடர்ச்சியாக அந்த கைது நடவடிக்கை தொடர்ந்து வருகிறது. அது நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். மெரினா கடற்கரையில் இன்று மே 17 இயக்கம் சார்பாக இலங்கையில் நடைபெற்ற அந்த போரின் போது இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்று நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் நேற்றே காவல்துறை இந்த பகுதியில் யாரும் ஒன்று கூடக்கூடாது என்பதற்காக இந்த பகுதியில் எந்த ஒரு கூட்டத்திற்கோ அல்லது நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கோ அனுமதிகள் கிடையாது, போராட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதி கிடையாது என்று தெரிவித்தார்கள். தற்போது மேலும் சிலவரை காவல்துறையினர் தொடர்ச்சியாக கைது செய்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இளைஞர்கள் அதிக அளவில் இந்த இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களை தான் காவல்துறை கைது செய்து வருகிறது. காவல்துறை கூறக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த பகுதியில் அதிக அளவில் யாரும் ஒன்று சேரக்கூடாது, அதே போல நினைவு போராட்டங்கள் அமைப்பு சார்ந்த குழுக்களாக பங்கேற்கக்கூடாது என்பதை நேற்று காவல்துறை தெரிவித்திருந்தது. அதன்படிதான் இப்போது அவர்கள் ஒன்று சேர்வதை தடுக்கும் விதமாக காவல்துறையினர் மெரினா கடற்கரையில் வரக்கூடியவர்களை தணிக்கை செய்து, அதாவது நம்ம பார்க்க முடிகிறது, காவல்துறை பொதுமக்களை எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் உள்ளே அனுமதிக்கிறார்கள். அதே நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் ஒரு குழுவாக வந்தால் அவர்கள் உடனடியாக அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளும் நாம் பார்க்க முடிகிறது. 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில் போடப்பட்டிருக்கிறார்கள். மெரினா கடற்கரையில் நேதாஜி சிலையிலிருந்து உழைப்பாளர் சிலை வரையிலான இருக்கக்கூடிய 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் காவல்துறை அதிக அளவில் குவிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அந்த பகுதிகளில் போக்குவரத்தையும் நிறுத்தி வைத்திருக்கிறது காவல்துறையினர். ஏனென்றால் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியானது சரியாக 5 மணிக்கு பிறகாக தொடங்கும் என்று கூறப்பட்டிருக்கிறதால் அவர்கள் எந்த நேரத்திலும் வரக்கூடும் என்பதால் இந்த பகுதியில் காவல்துறையினர் அதிகமாக போடப்பட்டிருக்கிறார்கள். வசந்த், சுபாஷ், காவல்துறையினர் தணிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்ன மாதிரியான சோதனை எல்லாம் அவர்கள் மேற்கொள்கிறார்கள் சுபாஷ்? அதாவது வரக்கூடியவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அந்த நினைவேந்தலுக்கு வரக்கூடியவர்களா என்பதை பார்வையிடுகிறார்கள். கருப்பு சட்டை அணிந்து வர்றவர்களிடம் அவர்கள் கேட்டறிகிறார்கள். குடும்பத்தினருடன் வரவர்களை அவர்கள் எந்த ஒரு தொந்தரவும் செய்வதில்லை. அதே போல நண்பர்களுடன் வரக்கூடியவர்கள், குழுவாக வரக்கூடியவர்களிடம் அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் இந்த பகுதியில் இருக்கிறவர்களை ஒவ்வொருவராக அடையாளம் நம்ம ஊடகங்களில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களிடம் கூட கேட்கிறார்கள். சில பேரை கேட்கிறார்கள். காவல்துறையினர் தேவையில்லாமல் ஆட்கள் இந்த பகுதியில் நிற்க வேண்டாம் என்ற பொதுமக்களே இந்த பகுதியிலிருந்து செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்களை அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பொதுமக்கள் வரக்கூடியவர்கள் யாரையும் எந்த ஒரு தொந்தரவும் செய்யவில்லை. குடும்பத்தினருடன் வரக்கூடியவர்களை நேரடியாக அவர்கள் உள்ளே கடற்கரைக்குள், இன்று விடுமுறை நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அவர்கள் எந்த ஒரு தொந்தரவும் செய்யாமல் அவர்கள் அனைவரையுமே உள்ளே அனுப்புகிறார்கள். சுமாராக இதுவரையிலும் ஒரு 60க்கும் மேற்பட்ட, ஒரு 60லிருந்து ஒரு 70க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் இந்த மே 17 அமைப்புக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள், அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வசந்த், சுபாஷ், தற்போது வரை 70க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டு வாகனத்தில் ஏறும்போது அவர்கள் முழக்கங்களை எழுப்புவதையும் பார்க்க முடிகிறது. என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து அந்த முழக்கங்களை அவர்கள் எழுப்புகிறார்கள் சுபாஷ்? அதாவது முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற அந்த பகுதியில் நடைபெற்ற அந்த போர்க்குற்றத்திற்கு அஞ்சலி செலுத்துவது ஆண்டுதோறும் கடந்த 7 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. அந்த 7 ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய அந்த நிகழ்விற்கு எந்த ஒரு தொய்வும் இதுவரையும் ஏற்பட்டதில்லை. ஆனால் கடந்த ஜனவரி மாதம் ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினா கடற்கரையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதனால் காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பகுதியில் யாரையும் வர வேண்டாம் என்று கூறப்பட்டிருந்தது. சில காலங்கள் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் போராட்டங்கள் நடைபெற்று வந்தன. ஏராளமான இளைஞர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு இந்த பேருந்துகளில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. வசந்த்.